அன்பால் உலகம் அலங்கரிக்கப்பட்டது. இளவரசனின் கண்களிலே வெளிச்சம் தோன்றியது. விலகி போனால் அம்மா, கவலையானது மனம். அன்பு மறுபடியும் இணைத்தது நம்பிக்கையின் பிரகாசத்தை. போராட்டத்தில் கற்றுக்கொண்டான் வாழ்வது எப்படி என்று. அன்னையில் மடியில் கிடைத்தது மீண்டும் இந்த மொத்த உலகம். ஜூல ராணின்னு பேர் கொண்ட அம்மா குரங்கு ஒன்று இருந்தது. அதோட வயித்துல பாரம் இருந்தது. அதோட குழந்தை முழுமையா வளர்ந்துடுச்சு. அந்த குழந்தை எப்ப வேணும்னாலும் பிறக்கலாம். ராணியோட நடை இப்ப மெல்லமா இருந்தது. அது ரொம்ப பொறுமையா ஒரு கிளையில இருந்து கீழே தரைக்கு இறங்குச்சு. அப்பதான் அதோட கூண்டோட கதவு திறந்தது. உள்ள சோகம் வந்தாரு. சோனம் பிரவுன் நிறத்துல ஃபாரஸ்ட் ஆபீசர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. அவரோட கையில வெட்டப்பட்ட காய்கறிகளும் அப்புறம் பழங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய தட்டு இருந்தது. சோகம் ராணி கிட்ட போனாரு. அவர் அங்க முட்டி போட்டு உட்காந்து அந்த தட்டை தரையில கொண்டு வச்சாரு. ராணி அதை பார்த்ததுமே உடனே அவர் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா ராணிக்கு அவரை ரொம்ப நாளா தெரியும். ராணி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம சோனமோட மடியில ஏறிக்குச்சு. சோகம் அத மெதுவா தடவி விட்டாரு. அப்புறம் அவரு ஒரு பழத்துண்டை எடுத்து தன்னோட கையால ராணிக்கு ஊட்டி விட்டாரு. சீக்கிரமா சாப்பிடு ராணி, நாம உன்னோட சின்ன விருந்தாளிய சீக்கிரம் பார்க்க போறோம். ராணி சோகமோட கையால பழத்தை சாப்பிட்டுச்சு. அது பழத்தை சாப்பிட்டு முடிச்சதும் அது கீழே இறங்கிடுச்சு. அப்புறம் தரையில இருந்த தட்டுல இருந்து எடுத்து அது சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ராணி ரொம்ப பொறுமையா வெட்டப்பட்ட காய்கறிகளையும் பழத்தையும் சாப்பிட்டுச்சு. அதே சமயம் சோகம் தன்னை சுத்தி நாலாபுறமும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த யோகேஷ் எங்க இருக்கான்னு தெரியலையே, என் கூட தானே இருந்தான். அந்த சமயம்தான் யோகேஷ் அங்கேருந்து மெயின் கேட்ல இருந்து ஓடி வந்தாரு. அவருடைய கையில ஒரு ஜெரி கேன் இருந்தது. சாரி சார். நீ இப்போ எங்க போயிருந்த? சார் என்ன பண்றது, ஒரு பக்கம் இந்த கேன் ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம வர வழியில பிரேர்னா மேம பார்த்தேன். அவங்க ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி விடு, அந்த கேனை கொடு. யோகேஷ் அந்த ஜெரி கேனை கதவு கிட்ட கொண்டு வந்தாரு. சோகம் அவரை பார்த்தாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஜெரி கேனை எடுத்தாங்க. அப்புறம் அங்க இருந்த தண்ணி தொட்டியில அவங்க தண்ணிய ஊத்தினாங்க. அப்புறம் சார், நீங்க இத பத்தி இன்னும் எனக்கு சொல்லல. சோகம் லேசா சிரிச்சாரு. இதுதான் ராணி, நம்ம என்க்ளோசரோட ரொம்ப பாசமான அழகான குரங்கு. இதோட ஸ்பீசிஸை கேப்பர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், நான் என்னோட டிகிரி டைமில் இதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் இது ஏன் இவ்வளோ தனியாக இருக்குது? அது சொல்லணும்னா இதோட ஆரிஜின் சவுத் அமெரிக்கா தான். இது இந்த இடத்துல இருந்திருக்கவே கூடாது. ஆனால் யாரோ இதை சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாம் அதை ரெஸ்கியூ பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது நிம்மதியாக இருக்கணும்ல. ஆனால் சார், நாம் ஏன் இதை திரும்பவும் இதோட ஹோம் கண்ட்ரிக்கு அனுப்பாமல் இருக்கோம்? அது ஏன்னா இது பிறந்ததுலேருந்தே ஒரு இடத்துல கைதாயிருக்கு. அதனால இதை திறந்து காட்டுக்குள்ள இந்த நேரத்தில் விடுறது சரியில்லை. ஏன்னா அங்கே இதுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. இதால காட்டுக்குள்ள தனியாலாம் வாழ முடியாது. இதுக்கு துணையா ஒருத்தர் இருந்தாங்க, ஆனா அது இப்போ கிடையாது. இதோட டெலிவரிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இப்போ இதுக்கு டெலிவரி எப்போ வேணாலும் ஆகலாம். யோகேஷ் ராணிய பார்த்து சிரிச்சாரு. அவரு சோகமோட சேர்ந்து ராணியோட முதுக லேசா தடவி விட்டாரு. ராணி ஒரு தடவை சத்தம் போட்டுச்சு. அதை கேட்டதும் யோகேஷ் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டாரு. சோகம் அதை பார்த்துட்டு சிரிச்சாரு. யோகேஷும் அப்புறமா சிரிச்சாரு. ராத்திரி சமயம் ரொம்ப தூரத்துல ராணியோட வலி சத்தம் கேட்டுச்சு. பிரேர்னாவும் சோகமும் ரொம்ப வேகமா ராணி இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ராணி தரையில படுத்திருந்தது. அப்புறம் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தது. டாக்டர் பிரேர்னா அப்புறம் சோகம் உடனே அதுகிட்ட போனாங்க. பிரேர்னா ரொம்ப மெல்லமா ராணியோட வயிற்ற தடவி விட்டாங்க. அப்புறம் சோகமை நோக்கி பார்த்தாங்க. இதுதான் சரியான நேரம். சோகம் டாக்டர் பிரேர்னாவை நோக்கி பார்த்தாரு. அப்புறம் சரிங்கிற மாதிரி தலையசைச்சாரு. அடுத்த நிமிஷம் சோகமும் டாக்டர் பிரேர்னாவும் சேர்ந்து ராணிய படுக்கையில படுக்க வச்சாங்க. டாக்டர் பிரேர்னா அதுக்கு ஒரு மருந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் மெல்லமா அவங்க கையால அதோட வயிற்ற தடவி விட்டாங்க. சோகம் பக்கத்திலே நின்றுட்டு இருந்தாரு. டாக்டர் பிரேர்னாவும் சோகமும் லேசா சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு குட்டி குரங்கு டாக்டர் பிரேர்னாவோட கையில இருந்தது. அவங்க அதை ரொம்ப பத்திரமா எடுத்து ராணி பக்கத்துல வச்சாங்க. ராணி மெதுவா தன்னுடைய கண்ணை திறந்துச்சு. அப்புறம் முதல் முறையா அதோட குழந்தைய பார்த்துச்சு.
அந்த சமயம் நாலாப்புறமும் ரொம்ப அமைதியா இருந்தது. அப்புறம் அம்மா குழந்தைக்கு நடுவுல இருக்கிற அந்த பாசம் ரொம்ப தெளிவா உணர முடிஞ்சது. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது ராணியோட பையனாச்சே. அப்படின்னா ராணியோட பையன் ராஜகுமாரன் தானே? சோகம் ராணியோட இடத்துக்கு வந்தாரு. அவரு உள்ள பார்த்தாரு. அப்ப ராஜகுமாரன் தரையில தனியா உட்கார்ந்திருந்தான். அட, நீ ஏன் இங்க இப்போ தனியா இருக்க? உன்னோட அம்மா எங்க? ராஜகுமாரன் அங்க வந்து சோகமா பார்த்தான். அப்புறம் அவரு மேல கிளைய நோக்கி பார்த்தாரு. அங்க ராணி அந்த கிளை மேல உட்கார்ந்திருந்தா. ராணி, முதல்ல கீழே இறங்கி வா. நீ இப்போ சாப்பிடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. சோகம் அதை கூப்பிடுறதுக்காக கையை தட்டினாரு. ஆனா ராணி கீழே இறங்கல. இத பார்த்ததும் சோகம்க்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. ராணி முதல் முறையா அவரு கூப்பிட்டு கவனத்தை செலுத்தாம இருந்தா. சோகம் இன்னொரு பக்கம் போய் பார்த்தாரு என்ன விஷயம்னு. அங்க அவர் பார்த்தாரு. அப்பதான் ராணி ஒரு தேனீக்கள் கொண்டு அங்கிருந்து எடுத்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. சோகம் பயந்துட்டாரு. அவருக்கு தெரியும் அந்த தேனீக்கள் ராணியை கொட்டிடுச்சுன்னா அதுக்கு காயங்கள் ஏற்படும்னு. சோகம் ஏதாவது செய்யலான்னு பார்க்க அதுக்கு முன்னாடியே ராணி அந்த கூட களைச்சிருச்சு. தேனீக்கள் அதை நாலு போடாம கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல அது தன்னுடைய பேலன்ஸை இழந்துடுச்சு. அப்புறம் அது கீழே விழுந்துருச்சு. சோகம் உடனே அது கிட்ட ஓடி வந்தாரு. ராணி மயக்கத்துல இருந்தது. அவரு ராணிய தன்னோட கையில தூக்கினாரு. அப்புறம் சீக்கிரமா வெளியே கொண்டு வந்தாரு. ராஜகுமாரன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அவன் அதே இடத்துல ரொம்ப அமைதியா இருந்தான். ஆனா அதுக்குள்ள உணர ஆரம்பிச்சது ஏதோ சரியில்லைன்னு. அடுத்த நொடியே ராணிய சோகம் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாரு. டாக்டர் பிரேர்னாக்கு ஏற்கனவே செய்தியை சொல்லிட்டாரு. அதனால படிக்கும் தேவையான பொருட்களும் அங்க ரெடியா இருந்தது. சோகம் ராணியை அந்த பெட்ல படுக்க போட்ட உடனே டாக்டர் பேர்னா உடனே அதை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முகத்துல ரொம்ப கவலை தெரிஞ்சது. பக்கத்துல இருந்த மெஷின்ல நேர் கோடுகள் தெரிய ஆரம்பிச்சது. அதுல நடுவுல லேசான சலசலப்பு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ராணிக்கு ட்ரீட்மெண்ட் இங்க பண்ண முடியாது. நாம இதை சீக்கிரமா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். சோகம் டாக்டர் பேர்னாவை நோக்கி பார்த்தாரு. அடுத்த நொடியே டாக்டர் பேர்னாவும் சோகமும் ராணிய ஸ்ட்ரக்சர்ல போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அதை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் பிரேர்னாவும் அதே ஆம்புலன்ஸ்ல உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் சோகமை நோக்கி பார்த்தாங்க. ராஜ்குமாரை கவனிச்சுக்கோங்க. சோகம் ரொம்ப கவலையோட அவங்கள நோக்கி பார்த்தாரு. அப்புறம் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாரு. அப்புறம் ஆம்புலன்ஸோட கதவும் மூடுச்சு. இன்னொரு பக்கம் சோகம் அந்த மெயின் கதவை திறந்தாரு. அவருடைய கையில ஒரு போத்திக்கிற கம்பளம் இருந்தது. அவர் உள்ள போனாரு. அங்க பார்த்தாரு ராஜகுமாரன் தரையில தூங்கிட்டு இருந்தாரு. அதாவது முன்னாடி உட்கார்ந்து இருந்த இடத்துல.
அவருடைய முகத்துல உறைஞ்சு போன கண்ணீரோட தடம் தெரிஞ்சது. சோகம் மெதுவா அதோட முதுக தடவினாரு. அவருக்கும் கண் கலங்க ஆரம்பிச்சது. ஆனா அவரு உடனே தன்னோட கண்ணை தொடச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் ரொம்ப அன்பா அந்த கம்பளத்தை எடுத்து ராஜகுமாரனுக்கு போத்தி விட்டாரு. ராத்திரியும் கடந்துச்சு. மறுநாள் யோகேஷ் ஏப்ரன் மாட்டிக்கிட்டு ராஜகுமாரனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணாரு. அவர் எல்லாத்தையும் சரியா அளவு வச்சாரு. கடாயில போட்டாரு. அவர் கடாயிய சூடுபடுத்தினாரு. அப்புறம் கவனமா சமைச்சாரு. சாப்பாடு ரெடி ஆனதும் அதை அவர் ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போட்டாரு. அப்புறம் அந்த பாத்திரத்தை அவர் ஒரு ட்ரேல வச்சாரு. அதே ட்ரேல அவர் ஒரு பால் பாட்டிலையும் வச்சாரு. அந்த ட்ரேவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவர் வெளியில வந்தாரு. இன்னொரு பக்கம் சோகம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் ராஜகுமார் அவரோட மடியில இருந்தான். அப்பதான் யோகேஷ் கையில ட்ரேயோட உள்ள வந்தாரு. இப்போ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு ரெடியா வந்துடுச்சு. சோகம் தலை நிமிர்ந்து யோகேஷை நோக்கி பார்த்தாரு. யோகேஷ் அந்த ட்ரேவை தரையில கொண்டு வந்து வச்சாரு. சோகம் அந்த பால் பாட்டிலை எடுத்து ராஜகுமாரனுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அது இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அதுக்கு அவர் சாப்பாடு ஊட்டி விட முயற்சி பண்ணாரு. ஆனா மறுபடியும் அது சாப்பிடல. 2 பேரும் அதுக்கு கொடுக்க பல தடவை முயற்சி பண்ணாங்க. ஆனா ராஜகுமார் எதுவுமே சாப்பிடல. கடைசியில சோகம் சோர்ந்து போய் அதுக்கு கட்டாயப்படுத்தி எதையும் கொடுக்க வேண்டான்னு நினைச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் பிரேர்னா ஹாஸ்பிட்டல்ல ராணி பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. ராணி இப்பவும் மயக்கத்துல இருக்கு. டாக்டர் பிரேர்னா அது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மெல்லமா அதோட முதுக தடவி விட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க இன்னொரு டாக்டர் வந்தாரு. நான் ராணியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால எல்லாமே ரொம்ப ஆபத்தா இருக்கு. இதுக்கு இன்னும் 1 வாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டாக்டர் பிரேர்னா அவரை பார்த்ததும் எழுந்து நின்னுட்டாங்க. ஆனா சார், ராணிக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கான். அவன் ஒன்றும் ரொம்ப பெரியவன் இல்லை. அவனோட அம்மா இல்லாம அவன் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான். நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கான சொல்யூஷனை நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். டாக்டர் பிரேர்னா அந்த டாக்டரை நோக்கி பார்த்தாங்க. அவங்க முகத்துல குழப்பம் நல்லா தெரிஞ்சது. ராத்திரி சோகம் மெல்லமா அந்த கதவை திறந்தாரு. அவர் மெல்லமா உள்ள போனாரு. ராஜகுமார அந்த கம்பளத்துக்குள்ள தூங்கிட்டு இருந்தான். சோகம் அவனுக்கு பக்கத்துல சிகப்பு நிறத்துல ஒரு குரங்கு பொம்மையை வச்சாரு. அவர் அதை பார்த்துட்டு லேசா சிரிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ராஜ்குமார் அந்த கம்பளத்துல ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் சோகம் ராஜ்குமாரனுக்காக சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தாரு. யோகேஷ் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் அமைதியா பார்த்துட்டு இருந்தாரு. சார், ராஜகுமாரன் தான் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறானே, அப்புறம் எதுக்காக நீங்க மறுபடியும் செய்றீங்க? சோகம் திரும்பி யோகேஷ பார்த்தாரு. நேற்று நைட்டு நான் டாக்டர் கிட்ட பேசினேன். அவர் ஒரு விஷயம் செய்ய சொல்லி சொன்னாரு. நானும் அதை பண்ணிட்டேன். இப்போ அது சாப்பிடணும்னு தான் நினைக்கிறேன். யோகேஷ் சோகத்தை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாரு. அப்புறம் அவருடைய முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு தோன்றுச்சு. சோகமும் யோகேஷும் ராஜகுமாரனை பார்க்க போனாங்க. யோகேஷோட கையில சாப்பாடு ட்ரே இருந்தது. அவங்க பார்த்தபோது ராஜகுமாரன் அந்த சிகப்பு பொம்மை கிட்ட உட்காந்துருந்தான். அவன் அந்த குரங்கு பொம்மையை ரொம்ப கூர்ந்து பார்த்தான். அப்படியே விளையாடிக்கிட்டே அதை தொட்டு உணர்றதுக்கு ஆரம்பிச்சான். இதை பார்த்துட்டு யோகேஷ் ஆச்சரியப்பட்டாரு. அவருடைய முகத்துல ஒரு லேசான சந்தோஷம் தெரிஞ்சது. சோகம் அங்கிருந்து பால் பாட்டில் எடுத்தாரு. அவர் முன்னாடி போய் முட்டி போட்டு கீழே உட்கார்ந்தாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே ராஜகுமாரனை நோக்கி பார்த்தாரு. ராஜகுமாரன் நிமிர்ந்து அவரை பார்த்தான். சோகன் அவருக்கு முன்னாடி பாட்டில காமிச்சாரு. உடனே ராஜகுமாரன் குனிஞ்சு அந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சான். அவரோட முகத்துல லேசான சிரிப்பு தெரிஞ்சது. சோகன் மெல்லமா அந்த பால் பாட்டில பிடிச்சு அவனுக்கு பால் கொடுத்தாரு. பாதி பாட்டில் முடிஞ்ச உடனே ராஜகுமாரன் நிறுத்திட்டான். அப்புறம் அது சோகமை நோக்கி பார்த்துச்சு. சோகமும் அவனை கவனமா பார்த்தாரு. அப்பதான் ராஜகுமாரன் அந்த பொம்மையோட கைய பிடிச்சு சோகன் கையில காமிச்சான். சோகனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு, அதாவது ராஜகுமாரனுக்கு என்ன வேணும்னு. யோகேஷும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சார், இங்க பெரிய அற்புதமே நடக்குதே. நான் தான் சொன்னல, இது ரொம்பவே புத்திசாலி தான். சோகம் அந்த குரங்கு பொம்மையை கையில் எடுத்தாரு. அதுக்கும் அவர் பால் கொடுக்கற மாதிரி காட்டிக்கிட்டாரு. இத பார்த்துட்டு ராஜகுமாரோட முகத்துல லேசான சிரிப்பு வந்துச்சு. அந்த நொடி 3 பேரோட முகத்திலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. அப்புறம் சோகம் பொம்மையோட சேர்த்து ராஜ்குமாருக்கும் பால் கொடுத்தாரு. யோகேஷ் அந்த பொம்மைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டாரு.
அப்புறம் அந்த பொம்மைய அசைச்சு ராஜகுமாரனோட விளையாட ஆரம்பிச்சாங்க. முதல் முறையா திடீர்னு ராஜகுமாரன் சத்தம் போட்டாரு. இதை கேட்டதும் சோகமும் யோகேஷும் 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. டாக்டர் பிரேர்னா ராணியோட தலைய மெல்லமா தடவினாங்க. அந்த நிமிஷமே ராணி மெல்ல மெல்ல அதோட கண்ணை திறந்தது. ராணி கண்ணை திறக்கிறத சோகம் வீடியோல பார்த்தாரு. சோகமும் யோகேஷும் ஒன்னா நின்றுட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்டதும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜகுமாரன் அங்க கிளைகள்ல விளையாடுறத பார்த்தாங்க. ராஜகுமாரன் கையில அதே சிகப்பு பொம்மை இருந்தது. ராஜகுமாரன் இப்போ சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ராத்திரி சோகம் ராஜகுமாரனை பார்க்க வந்தாரு. ராஜகுமாரனோட கையில அதே சிகப்பு பொம்மை இருந்தது. சோகம் மெல்லமா அதோட கையில இருந்த பொம்மையை எடுத்தாரு. அந்த பொம்மை ராஜகுமாரனோட நகங்களால லேசா கிழிஞ்சிருந்தது. சோகம் அந்த இடத்துலயே உட்காந்துட்டாரு. அப்புறம் அதை மெல்லமா அவர் தைக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் காலையில டாக்டர் பிரேர்னா ராணி பக்கத்துல இருந்தாங்க. ராணி இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. ராணி படுக்கையில படுத்திருந்தது. அப்புறம் டாக்டர் பிரேர்னா அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ராணி மெல்ல மெல்ல சாப்பிட்டுச்சு. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதும் அங்க பக்கத்துல இருந்த மெஷினோட ஸ்கிரீன் தெரிஞ்சது. அதுல இதய துடிப்பு இன்னும் அதிகமாகல. அது லேசா எழுந்த நேர்கோடு மட்டுமே தெரிஞ்சது. டாக்டர் பிரேர்னா ராணியோட தலைய தடவி விட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த அறைக்குள்ள இன்னொரு டாக்டர் வந்தாரு. அவர் கிட்ட வந்து அந்த மெஷினை கவனமா பார்த்தாரு. அவருடைய முகத்துல கவலை தெரிஞ்சது. என்ன டாக்டர், எல்லாம் சரியா தானே இருக்கா? ராணி பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா இன்னமும் இதோட இதய துடிப்பு குறைவா தான் இருக்கு. நம்ம இம்யூனிட்டி மெடிசன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமா சார்? நான் முழு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்றபடி எல்லாமே இதோட தைரியத்துக்கிட்ட தான் இருக்கு. டாக்டர் பிரேர்னா அவர் சொன்னதை கேட்டுட்டு சரிங்கிற மாதிரி தலையசைச்சாங்க. இன்னொரு பக்கம் சோகம் தன்னுடைய பெட்ல படுத்திருந்தாரு. அப்பதான் அவருடைய மொபைல் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ்ல என்ன இருந்ததுன்னா, ராணி குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு. அந்த மெசேஜை படிச்சதும் சோகம் எழுந்து உட்காந்துட்டாரு. அவருடைய முகத்துல கவலை தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் சோகன் ராஜகுமாரன் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருந்தாரு. கூடவே யோகேஷும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. ராஜகுமாரன் தன்னுடைய சிகப்பு பொம்மையோட விளையாடிட்டு இருந்தாரு. சோகன் ரொம்ப அமைதியா அதை பார்த்துட்டு இருந்தாரு. என்னாச்சு சார், நீங்க பார்க்க ரொம்ப கவலையா இருக்கீங்க? ராணி குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு தோணுது. ஆனா எத்தனை நாள் அது தெரியாது. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அதோட இதய துடிப்பு இன்னமும் குறைவா தான் இருக்கான். அது குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாரு. அது வரைக்கும் இதை இந்த டால் கூடவே வச்சிருக்கிறது சரியா இருக்குமா? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜகுமாரன் வளரும் போது அவனுக்கு எந்த ஒரு பொருளும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். யோகேஷ்க்கு எதுவும் புரியாம சோகனை பார்த்தாரு. சோகம் எழுந்து ராஜ்குமார் கிட்ட போனாரு. அது அங்க பொம்மையோட விளையாடிட்டு இருந்தது. அவரு ராஜகுமாரனை மெல்லமா தூக்கினாரு. அத ஒரு கிளையில உட்கார வச்சாரு. ராஜகுமாரன் ஒரு நொடி தன்னுடைய பேலன்ஸை இழந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. மெல்ல மெல்ல அவர் கிளைகள் மேல ஏற ஆரம்பிச்சாரு. அவர் கத்துக்கிறது மெல்லமா தான், ஆனா விடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. காலம் கடந்துகிட்டே போச்சு. சோகம் தினமும் ராஜகுமாரனுக்கு கிளைகள்ல ஏறவும் குதிக்கிறதுக்கும் கத்து கொடுத்தாரு. பல முறை அவரு விழுந்தாரு. ஆனா மறுபடியும் எழுந்து மறுபடியும் முயற்சி பண்றாரு. சோகம் அத தினமும் சின்ன எக்ஸசைஸ் செய்ய வச்சாரு. நேரத்துக்கு உணவும் பாலும் கொடுத்தாரு. ராஜகுமார் முன்ன விட இப்ப கவனமா கத்துக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்ல அவனுடைய நடவடிக்கைகள் முன்ன விட ரொம்பவும் சுலபமாவும் ரொம்ப பேலன்ஸ்டாவும் ஆச்சு. அவன் வேகமா கிளைகள்ல ஏறினான். அப்புறம் சுறுசுறுப்பா மேல இருந்து குதிச்சான். இப்ப அவனே பழங்களை தேர்ந்தெடுத்தான். எண்ணிக்கையே சுலபமா தெரிஞ்சுக்கிட்டான். அந்த நாளோட முடிவுல சோகம் தன்னோட மடியில அவனை தூங்க வச்சாரு. இப்ப சிகப்பு பொம்மை வேற எங்கேயுமே காணும். அப்புறம் ராஜகுமாருக்கு அதை பத்தின ஞாபகமும் வருது இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. ராஜகுமார் கிளைகள்ல விளையாடிட்டு இருந்தாரு. அப்பதான் மெயின் கேட் கதவு திறந்தது. அங்க ஒரு தெரிஞ்ச உருவம் உள்ள வந்தது. மேல நின்னுட்டு ராஜகுமார அதை பார்த்தான். அப்புறம் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அது அவனோட அம்மா ராணி. ராஜகுமார் உடனே கிளைகள்ல இருந்து கீழே குதிச்சான். ராணியும் அவனை நோக்கி வர ஆரம்பிச்சது. 2 பேரும் கிட்ட போன உடனே கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இத்தனை நாளைக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் மறுபடியும் ஒன்னு ஆயிட்டாங்க. கொஞ்ச
கொஞ்ச தூரத்துல சோகம், யோகேஷ் அப்புறம் டாக்டர் பிரேர்னா இந்த நொடியை பார்த்து ரசிச்சாங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் இதோட கதையும் இதோட முடியுது.